ஹலோ, வணக்கம். குழவியே கதை கேளு. மனுஷ உயிரினங்களுக்கு எப்படி வீடும் ஊரும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மரமும் காடுகளும் ரொம்ப முக்கியம். அதனால எந்த சூழ்நிலையும் மரத்தையோ காடையோ நாம அழிக்கவே கூடாது. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு 2 அனிமல் பத்தின கதை சொல்ல போறேன். ஒன்று ஜீப்ரா வரி குதிரை, இன்னொன்று ஒட்டகம் கேமல். இவங்க 2 பேரை பத்தின கதை சொல்லலாமா? ஓகே. ஒரு காட்டுல ஜீப்ராவும் கேமலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கேமல் எப்பயும் போல ரொம்ப ஜாலியா ஹாப்பியா ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு அது கிடைச்ச சாப்பாடை ஆசை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே ஜீப்ரா வந்துச்சு. இவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஆசை போட்டுட்டே தான் உட்காந்துருக்கான். அவன் கண்ணில் பாரு, எவ்வளோ நீட்டு ஐலாஷ், முதுகுல வேற ஒரு பெரிய ஹம்ப், நீட்டமான முதுகு. இவன் ஏன் இப்படி இருக்கான்? நம்மளை மாதிரி யாருமே அழகா இல்லை போல இருக்கு அப்படின்னு அந்த ஜீப்ராக்கு தன்னை பத்தி ரொம்ப அழகு அப்படின்னு நினைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கிட்ட போய் அதை பார்த்துக்கிட்டே போனேன்னு, ஜீப்ரா வா நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பார்த்துச்சு அந்த கேமலை. அது எதையுமே கண்டுக்கல, எப்பயும் போல அது ஆசை போட்டுட்டே இருந்துச்சு. பக்கத்துல ஒரு சின்ன தண்ணி தேங்கி இருந்த ஒரு குட்டை மாதிரி இருந்தது. அதை பார்த்தோன்னே கேமலுக்கு குதிச்சு விளையாடணும்னு ரொம்ப ஆசை. சமக்குன்னு போய் அதில் குதிச்சிட்டு சட்டக்குன்னு ஒரே உருண்டு பெரண்டு விளையாட ஆரம்பிச்சிச்சு. உடனே இந்த ஜீப்ராவை பார்த்துட்டு, வா நீயும் விளையாட வரியா, இங்க நல்லா இருக்கு அப்படின்னு. எனக்கா நான்லாம் வரலப்பா, என் மேலெல்லாம் அழுக்காயிடும், நீயே போய் உருளு அப்படின்னு இந்த ஜீப்ரா சொல்லிட்டு, நம்ம கேமல் இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டே இருந்தது. இப்படியே ஒரு நாளா போய்கிட்டே இருந்துச்சு. ஜீப்ராக்கு கேமலை பார்த்தா பிடிக்கவே இல்லை. உன் கண்ணு ஏன் எப்படி இருக்கு, உன் முதுகு ஏன் எப்படி இருக்கு, உன் காலு ஏன் எப்படி இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் ஒட்டகம் கண்டுக்காது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, நமக்கு எப்படி கிளைமேட் சீசன்லாம் மாறுது இல்லையா? வெயில் அடிக்கும், மழை பெய்யும், இடி இடிக்கும், திடீர்னு குளிரும். இந்த மாதிரி காட்டுலேயும் ஒரு சீசன் வருது. அப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா, பயங்கரமான ஒரு வெயில். அந்த வெயில்ல மொத்த காடும் அப்படியே கருகி போய் மொத்தமா அப்படியே பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயுமே தண்ணியோ எதுவுமே ஒன்றும் கிடையாது. பச்சை இலை, சாப்பாடு எதுவுமே இல்லைங்க. அப்படியே இருந்ததும் எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. ஆனா சின்ன விலங்குகள்லாம் தனக்கு தேவையான சாப்பாட்டுகளை முன்னாடியே சேர்த்து வச்சிருந்துச்சுங்க. ஆனா நம்ம ஜீப்ராவால எதையுமே சேர்த்து வைக்க முடியல. அதுக்கு தாங்க முடியல. தாகும் அது எல்லாரையும் போய் கெஞ்சி பார்த்துச்சு. ஆனா அவங்களுக்கு தேவையானதை அவங்க வச்சிருந்தாங்க, அதனால யாருமே கொடுக்கவே இல்லை. அப்போ நம்மளுடைய ஒட்டகம் எய்தாப்புல அது பாட்டுக்கு எப்பயும் போல சந்தோஷமா நடந்து வந்துட்டு இந்த ஜீப்ரா கேட்டுச்சு, எனக்கு தொண்டையெல்லாம் இப்படி வறண்டு போய் கிடக்கு, நீ என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்க? அப்பா இந்த வெயில் தாங்க முடியல அப்படின்னு புலம்பி தீத்துச்சு ஜீப்ரா. உடனே நானா, எனக்கு தேவையானது நான் எப்பயுமே சேர்த்து வச்சிருப்பேனே, நான் நிறைய தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே ஜீப்ராக்கு, தண்ணி வச்சிருக்கியா? ஐயோ கொஞ்சோண்டு தாயே, எனக்கு தொண்டையெல்லாம் எரியுது, கொஞ்சோண்டு தாயே அப்படின்னு சொல்லி கேக்குது. என்னாலாம் கொடுக்க முடியாது, அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு, ப்ளீஸ் நான் உன்னை ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோ, கொஞ்சோண்டு தண்ணி தா அப்படின்னு கெஞ்சுது ஜீப்ரா. உடனே, நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்னா ஏன் தெரியுமா கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன்? எனக்கு முதுகுல இருக்கு சொன்னியா, இவ்வளோ பெரிய முதுகுன்னு சொன்னில, அசிங்கமா இருக்குன்னு, அந்த முதுகுல தான் நான் எப்பயுமே எனக்கு தேவையான தண்ணியை சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு எப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுச்சோ அது எனக்கு உடம்பே தானா கொடுக்கும். அதனாலதான் அதை உனக்கு என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த கேமல் சொன்னுச்சு. உடனே, ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னா, சரி நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க நிறைய தண்ணி இருக்கும், நீ உனக்கு வேணுங்கிற அளவு குடிக்கலாம், வரியா அப்படின்னு அந்த கேமல் கேட்டோன்னே ஜீப்ராக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனுச்சு. போற வழியில எல்லாம் தான் ஃபுல்லா காஞ்சு போய் கிடந்துச்சா, திடீர்னு ஒரு காத்து
விஷயம் சொலத்தி அடிக்குது, மண்ணெல்லாம் வாரி அடிச்சோன்னு ஒட்டகம் சொன்னச்சான், நீ முதுகு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ, வா வா அப்படின்னு சொல்லி அது மெதுவாக கண்ணை மட்டும் முடிச்சு அந்த மண் அடிச்சுட்டு போனோன்னு, அப்பா என்ன ஒரு மணல் காத்து, என்னால தாங்கவே முடியல. ஜீப்ரா சொன்னச்சான். உடனே நீ மட்டும் எப்படி இப்படி தாங்கிக்கிட்ட அப்படின்னு கேட்டோன்னே, பாத்தியா எனக்கு எவ்வளோ நீட்டமான கண் இமைகள், இந்த இமை வந்து மண் என் கண்ணுக்குள்ள போகாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா இதைத்தானே நீ அசிங்கமா இருக்குன்னு சொன்ன அப்படின்னு ஜீப்ராக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகுது. கொஞ்சம் தூரம் போனோன்னு சூடு தாங்க முடியல ஜீப்ராக்கு. ஐயோ எரியுது எரியுது எரியுது, காலெல்லாம் எரியுது அப்படின்னு புலம்புது. ஆனா நம்ம கேமல் சந்தோஷமா நடந்து வந்து, உனக்கு சுடவே இல்லையா அப்படின்னோடனே, இல்லையே எனக்கு பாரு எவ்வளோ பெரிய கால்கள், அது ஹீல்ஸ் போட்ட மாதிரி பெரிய கால், அதனால எனக்கு சூடே ஏறாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியா, நீ வேணா என் முதுகுல ஏறிக்கிறியா, நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன். என்ன எப்படி உன்னால தூக்க முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி இடங்கள் பாலைவனத்துலலாம் நான் தான் மக்களுக்கு ரொம்ப உதவி செய்வேன். என் மேல எல்லாரும் ஏறிக்குவாங்க, அவங்களோட மூட்டைகள் தண்ணி எல்லாத்தையும் என் மேல தான் ஏற்றி கூப்பிட்டு போவாங்க. அதனால என்னால் எவ்வளோ சுமைகள் வேணா ஏற்ற முடியும், நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப ஆசையா அந்த கேமல் கேட்டோன்னு ஜீப்ரா ஏறி அது முதுகுல ஏறி உட்காந்துச்சு. 2 பேரும் போனாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்க ஒரு அழகான ஒரு சின்ன ஊத்து. அங்க வந்த தண்ணிய பார்த்ததுமே நம்ம ஜீப்ராக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்பா அப்படின்னு லபக்கு அவ்வளோ தண்ணியும் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. குடிச்சு 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 அப்பா வயிறு நம்புனோன்னே ஒட்டகத்தை பார்த்து சொன்னிச்சான், ஆஹா உன்னைய பார்த்து நான் என்னென்னவெல்லாம் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, இவ்வளோ பெரிய தாகத்துலேருந்தும் நான் வந்து சாகுற நிலைமைக்கு போயிட்டேன், நீ என்னை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஜீப்ரா ரொம்ப சந்தோஷமா சொன்னிச்சான். அப்பயும் நம்ம கேமல் என்ன பண்ணுச்சு, அது பாட்டு சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருந்துச்சான். பாத்தீங்களா, 2 அனிமலும் 2 வேற வேற மாதிரி, ஆனாலும் ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது இன்னொருத்தவங்க செஞ்சதுமே அந்த ஒற்றுமையால என்னாச்சு, ஒருத்தர் காப்பாத்திக்க முடிஞ்சது. கரெக்டா? உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே, வேற ஒரு கதையோட பார்க்கலாம். Bye.